வெளிநாட்டில் வசித்து வந்தாலும் இயற்கை விவசாயத்தின் மீதான ஆர்வத்தால் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 70 வயது முதியவர் தன்னுடைய கிராமத்தில் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகிறார். அது பற்றிய செய்தி தொகுப்பு. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அடுத்த பூதமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 70 வயது ஜியாவுதீன். முதுகலை பட்டதாரியான இவர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் அவர் பிறந்த பூதமங்கலம் அருகே வக்ரநல்லூர் கிராமத்தில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் அவருக்கு விளைநிலங்கள் உள்ளன. பாரம்பரிய நெல் ரகங்களின் மீதான ஆர்வத்தால் தமிழ்நாடு முழுவதும் கிராமம் கிராமமாக தேடி அலைந்து கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் போன்ற ரகங்களை சேகரித்து நிலங்களை பயிரிட்டு வருகிறார். தற்போது 50க்கும் அதிகமான பாரம்பரிய நெல் ரகங்களை தனது நிலத்தில் சாகுபடி செய்துள்ளார் ஜியாவுதீன். எனக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எண்ட் யூசர் இருக்காங்க. அதில் ஆன்லைனில் நாங்கள் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே அரிசி சப்ளை பண்ணியிருக்கோம். தனியாக ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போட்டு இதுக்காண்டி தனியாக ஆஃபீஸும் இருக்குது. ஆரம்பத்தில் அரிசி ஒன்றி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதன் பிற்பாடு பார்த்திங்கன்னா இப்போ மில்லட்டு சிறுதானிய வயராளம் பண்ணிகிட்டு இருக்கோம். சத்து மாவு அதுலேருந்து மதிப்பு கூட்டுதல் போட்டு சத்து மாவு அது பண்ணிட்டு இருக்கோம். பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாப்பதோடு செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதிலும் உறுதியாக உள்ள அவர் இயற்கை முறையிலேயே விவசாயம் செய்து வருகிறார். தன்னை போல பிறரும் பாரம்பரிய நெல் ரகங்களை விதைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிற விவசாயிகளுக்கும் பாரம்பரிய நெல் விதைகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார். இந்த மரபு நம்முடைய காய்கறியிலிருந்து, மரபு நம்முடைய நெல் பயிர்களிலிருந்து இங்கே சிறப்பாக கொண்டு வரது மட்டும் இல்லை, இதை வேல்யூ ஆட் பண்ணி உலக மக்களுக்கே இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க இங்கேருந்து நமக்கு சப்ளை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் துபாய் போன்ற மேலை நாடுகளுக்கும் இங்கேருந்து ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது இங்கேருந்து நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய நெல்லை உலகம் முழுவதும் சந்தைப்படுத்தி இளைய தலைமுறை விவசாயிகளுக்கு முன் உதாரணமாகவும் விளங்குகிறார். விவசாயம் மட்டுமல்லாமல் மீன் வளர்ப்பு, நாட்டுக்கோழி, வாத்து, கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகிறார் இந்த 70 வயது முதியவர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.